அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் கேள்வி. ஆங்கிலத்துல ஹியரிங்னு சொல்லுவாங்க. குறள்: நுணுங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயனராயல் அரிது. குறள் எண் 419. குறளின் விளக்கம்: நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் அடக்கமான பண்பாளராக இருக்க முடியாது என்கிறார் வள்ளுவர். ஆமாங்க, இந்த கேள்வி ஞானம்னா நாம படிக்கலைன்னா கூட சான்றோர்கள் அறிஞர்கள் அதை படிச்சவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம செவி வழியா நம்ம கேட்டோம்னாவே நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாமும் பண்பாளராக மாறுவதற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லாம நமக்கு தான் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் கர்வத்துல நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறேன்னு சொல்லிட்டு நாம யாரையும் கேட்காம மதிக்கலைன்னா பண்பாளராக இருக்க முடியாது. நாம எதுலையுமே வெற்றி பெற முடியாதுங்க. அருண் பாலான்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல 2 நண்பர் இருந்தாங்க. அருண் யார் என்ன சொன்னாலையும் பெரியவங்க சொன்னாங்கன்னா மதிச்சு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அமைதியா கேட்பாரு. கேட்டுட்டு யாரா இருந்தாலையும் மரியாதை கொடுப்பாப்படி. ஆனா பாலான்ற நண்பர் நான் தான் தெரியும், நான் தான் பெரியவன் சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலையும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு, பெரியவங்களையும் மதிக்க மாட்டாரு. பாலாவும் அருணும் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகும்போது அருண் என்ற நண்பர் பெரியவங்களை மதிச்சு கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை கொடுத்து அவர் வேலையில வெற்றி பெறாரு. ஆனா பாலா கேட்கக்கூடிய கேள்வி எதுவுமே தெரியாம கொஞ்சம் கர்வத்துல மரியாதை கொடுக்காம அந்த வேலை வாய்ப்பை இழக்கிறாப்படி. என்னைக்கு அந்த வேலை வாய்ப்பை இழக்கிறாரோ அன்னைக்கு தான் அவருக்கு புரியுது, நாமளும் சொல்லி கொடுத்தது கொஞ்சமாச்சு கேட்டிருந்தோம்னா நாமளும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் வளர்றாரு. பெரியவங்க சொல்லுவாங்க, முழு கூட தண்ணி இருந்துச்சுன்னா தழும்பாது, அரை கூட தான் தழும்புங்க. அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா மறைந்த முன்னாள் ஜனாதிபதி நம்ம அப்துல் கலாம் ஐயாலாம் எவ்வளவு படிச்சிருந்தாலையும் அவருடைய வாழ்க்கையில மிக எளிமையா இருந்தாரு. அதே மாதிரி டாட்டாவுடைய நிறுவனத்தோடைய தலைவர் ரத்ன டாட்டா அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலையும் அனைவருடையும் எளிமையா இருந்து நல்ல நுட்பமான கேள்வறி உடையவராக வாழ்ந்துட்டார். இன்னைக்கு நாம மதிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில யாரா இருந்தாலையும் பண்புடையராக வாழணும். ஏற்கனவே அழகா ஒரு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அஃதின்றேல் மண்புக்கு மாய்வது மண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. எப்படின்னா நாம உலகத்துல பண்புடையவார் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இயங்குது. பண்புடையவர் இல்லைன்னா என்னைக்கோ மனிதனுடைய வாழ்க்கை மண்ணோடு மண்ணா மக்கி போயிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆமாங்க, உலகத்துல எல்லாருமே அமைதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போனா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கை நிலைக்கும். அப்படி இல்லாம எல்லாருமே கர்வத்தோட வாழ்ந்தோம்னா அந்த மனித குலமே இருக்காது. மீண்டும் திருக்குறள்.